ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைபவமாக ஆடி சுவாதி நன்னாள் அன்று சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை. வெள்ளை யானை முன் செல்ல ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கயிலாயம் செல்லும் நிகழ்வு. திருச்சி காவிரி ஓடத்துறை ஆற்றழகிய சிங்கர் திருக்கோவிலில் ஆடி மாத சுவாதி நட்சத்திர உற்சவம் வைபவமாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருமஞ்சனம். தமிழகத்தில் உள்ள பல்வேறு அம்மன் ஆலயங்களில் ஆடி மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை. அதிகாலை முதலே ஆலயத்திற்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்த பக்தர்கள். தேனியில் உள்ள பழமை வாய்ந்த சிவகணேச கந்தப்பெருமான் திருக்கோவிலில் ஆஷாட நவராத்திரி பெருவிழா. விழா தொடர்ச்சியாக உன்மத்த பைரவர் மற்றும் மங்கள வாராகி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம். திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி சுவாதி திருவிழாவை முன்னிட்டு வெள்ளை யானை ஊர்வலத்துடன் சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. திரளான பக்தர்கள் இந்த திருவீதி உலாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்சீரளவாய் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திரு ஆடி சுவாதி அன்று சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு சிவபெருமானின் ஆணைக்கிணங்க இந்திரன் அனுப்பிய வெள்ளை யானையில் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கயிலாயம் செல்லும் நிகழ்வு நடத்தப்பட்டது. முன்னதாக திருக்கோயில் யானை தெய்வானை மீது 6 கிலோ பச்சரிசி மாவு கொண்டு உடல் முழுவதும் பூசி வெள்ளை யானையாக மாற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் சிறிய பல்லாக்கில், சுவாமி சேரமான் பெருமாள் சிறிய கேடய சப்பரத்திலும், தங்க சப்பரத்தில் சுவாமி குமர விடங்க பெருமான் தேவியர்கள் உடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க எழுந்தருள முன்னே வெள்ளை யானை ஆடி அசைந்து சென்றது. 4 ரத வீதிகளில் புறப்பாடு கண்டருளிய உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். திருச்சி காவிரி ஓடத்துறை ஆற்றழகிய சிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவிலில் ஆடி சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு திருமஞ்சனம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த திருமஞ்சன சேவையை பக்தர்கள் கண்டு மனம் மகிழ்ந்தனர். நரசிம்ம ஸ்தலங்களில் காற்றழகிய சிங்கப்பெருமாள், ஆற்றழகிய சிங்கப்பெருமாள், மேட்டழகிய சிங்கப்பெருமாள் ஆக 3 ஸ்தலங்கள் மிகவும் விசேஷமாக போற்றக்கூடிய ஸ்தலமாகும். இங்கு மகாலட்சுமி தாயார் அஞ்சலி அஸ்தத்துடன் ஜெகன்மாதாவாக சேவை சாதிப்பதால் பிரார்த்தனை ஸ்தலமாக போற்றப்படுகிறது. சிறப்புமிக்க இத்தலத்தில் ஆடி சுவாதி திருநட்சத்திரத்தை முன்னிட்டு மூலவர் லட்சுமி நரசிம்மருக்கு பால், தயிர், இளநீர், தேன், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் கண்ணுக்கு விருந்தாக நடத்தப்பட்டது.
இதைத் தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு தங்க கவசம் சாற்றி பட்டாடை உடுத்தி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளை மனதார வேண்டி வழிபட்டனர். வேலூர் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சேரமான் நாயனார் தங்க குதிரையில் பவனி வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சுந்தரர் குரு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழா நிறைவாக தேவார திருவாசக பாடல்கள் பாடப்பட்டன. அதைத் தொடர்ந்து தங்க குதிரையில் சேரமான் நாயனாரும் யானை வாகனத்தில் சுந்தரரும் ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் சுந்தரர் குரு பூஜை நிறைவாக ஆன்மீக சொற்பொழிவாளர் மீனாட்சி சுந்தரம் சொற்பொழிவாற்றினார். இதில் சிவனடியார்களும் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். திருச்சி திருவானைக்காவலில் காஞ்சி மகா பெரியவா அவர்களின் திருவீதி உலா நடைபெற்றது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு மகா பெரியவரை வணங்கி வழிபட்டனர். திருச்சி திருவானைக்காவலில் உள்ள ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடம் காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியார் சுவாமிகள் மடத்திலிருந்து காஞ்சி மகா பெரியவா அவர்களின் திருவீதி உலா நடைபெற்றது. காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநட்சத்திரமான அனுஷம் நட்சத்திர மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மகா பெரியவரின் திருவுருவ சிலை மற்றும் உருவப்படத்திற்கு மலர் மாலைகள் சாற்றி திருவீதி உலா கண்டருளச் செய்தனர். இந்த திருவீதி உலாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு மகா பெரியவரை வணங்கி வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் ஆடி மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டு அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. 2ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே ஆலயத்திற்கு திரண்டு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர். மேலும் பெண்கள் ஆலய வளாகத்தில் தீபங்களை ஏற்றி வைத்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற கோரி அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். திருச்சி உறையூரில் உள்ளது பஞ்சவர்ண சுவாமிகள் திருக்கோவில். இங்கு ஆடி மாதத்தையொட்டி 108 திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு பல்வேறு வழிபாடுகளை நடத்தி திருவிளக்கு பூஜையை துவக்கினர். பெண்கள் குத்து விளக்கினை அம்மனாக பாவித்து மஞ்சள் குங்குமம் மலர்கள் உள்ளிட்டவைகளால் அலங்கரித்தனர். அதனைத் தொடர்ந்து நாமாவளி அர்ச்சனை செய்து திருவிளக்கு பூஜை செய்தனர். பிறகு ஆலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட விளக்கிற்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் குத்துவிளக்கினை கைகளில் ஏந்தியபடி ஆலயத்தை சுற்றி வலம் வந்து அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நெல்லிச்செட்டு தெருவில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவில். இங்கு 13ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றாக 2ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல்வேறு வகையான காய்கனிகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பிறகு ஸ்ரீ கங்கையம்மனுக்கு நாமாவளி அர்ச்சனை செய்து மகாதீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் காய்கனிகள் மத்தியில் காட்சியளித்த கங்கையம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். திருச்சி பீமாநகர் பகுதியில் உள்ளது வேணுகோபால கிருஷ்ணன் கோவில். இங்கு விஷ்ணு துர்க்கை அம்மன் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார். ஆடி மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் விஷ்ணு துர்க்கை அம்மனுக்கு மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு அம்மனுக்கு பட்டாடை உடுத்தி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்தனர். அதனை அடுத்து உதிரிப்பூக்களால் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மனுக்கு நாமாவளி அர்ச்சனை செய்தனர். மேலும் மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையை கண்டு ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை அம்மனை வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி 2ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு குங்குமம் அலங்காரம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து உற்சவர் அம்மனை அழகாக அலங்கரித்து ஆலய பிரகாரத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். மேலும் வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள செல்லியம்மன் ஆலயத்தில் மூலவர் அம்மனுக்கு எலுமிச்சை பழங்கள், கனிகள் மற்றும் மலர்களால் அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டது. பல்வேறு வழிபாடுகளை அடுத்து ஸ்ரீ செல்லியம்மனுக்கு நாமாவளி அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது.
ஆடிவெள்ளி பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை மனதார தரிசித்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனியில் பழமை வாய்ந்த சிவகணேச கந்தபெருமான் திருக்கோவிலில் மங்கள வாராகி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் இந்த திருக்கல்யாணத்தை கண்டு வழிபட்டனர். தேனி நகர் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்தது அருள்மிகு ஸ்ரீ சிவகணேச கந்தபெருமான் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் ஆஷாட நவராத்திரி பெருவிழா கடந்த 14ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கி 9 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்வாக மங்கள வாராகி அம்மனுக்கு திருக்கல்யாணம் வைபவமாக நடத்தப்பட்டது. முன்னதாக புனித நீர் அடங்கிய கலசங்கள் வைக்கப்பட்டு யாகம் வளர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத மந்திரங்கள் ஒலிக்க, ஸ்ரீ உன்மத்த பைரவருக்கும் ஸ்ரீ மங்கள வாராகி அம்மனுக்கும் காப்பு கட்டுதல் மற்றும் பூணூல் கட்டுதல், பட்டு வஸ்திர சமர்ப்பணம், மாலை மாற்றும் வைபவம் ஆகியவற்றை தொடர்ந்து திருக்கல்யாணம் கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மேலும் திருக்கல்யாண கோலத்தில் காட்சி தந்த சுவாமிகளுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் இத்திருக்கல்யாணத்தை கண்டு உன்மத்த பைரவர் மற்றும் மங்கள வாராகி அம்மனை வணங்கி வழிபட்டனர். தேனியில் ஆஷாட நவராத்திரி பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர் தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர். தேனி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவகணேச கந்தபெருமான் திருக்கோவிலில் ஆஷாட நவராத்திரி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. 9 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்வாக உற்சவர் தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வாராகி அம்மனுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி சிறப்பாக அலங்கரித்தனர். மேலும் உற்சவர் அம்மனை அலங்கரித்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தினர். தொடர்ந்து உற்சவர் அம்மனை தேரில் அமர்த்தி தீபாரத்தி காட்டி தேர் பவனியை துவக்கி வைத்தனர். மேலும் மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க பெண்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அதைத் தொடர்ந்து தேர் கோவிலை அடைந்ததும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடிப்பெருவிழா 3ஆம் திருநாளன்று ஹனுமந்த வாகனத்தில் ஸ்ரீ கள்ளழகர் பெருமாள் புறப்பாடு கண்டருளினார். இந்த சேவையில் பக்தர்கள் கலந்து கொண்டு கள்ளழகரை தரிசித்து வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் ஸ்ரீ கல்யாண சுந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடிப்பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 3ஆம் நாள் உற்சவர் கள்ளழகர் பெருமானை சர்வலங்காரத்துடன் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளச் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி துளசி தளத்தால் அர்ச்சனை செய்தனர். கோஷ்டி பாராயணம், சடாரி மரியாதை ஆகியவற்றைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் ஸ்ரீ கள்ளழகர் பெருமாள் ஹனுமந்த வாகனத்தில் திருவீதிகளில் பவனி வந்தருளினார். ஹனுமந்த வாகனத்தில் புறப்பாடு கண்டருளிய கள்ளழகரை பக்தர்கள் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். செங்கல்பட்டு தீப்பாஞ்சம்மன் மற்றும் துர்க்கையம்மன், மன்னார்குடி பாப்பார காளியம்மன், ராமநாதபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய ஆலயங்களில் ஆடி மாதத்தையொட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயங்களுக்கு வந்திருந்து அம்மனை மனதார வேண்டி வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த செய்யூரில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற தீபாஞ்சம்மன் திருக்கோவில். இங்கு 4ஆம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு 320 பால்குடம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக செய்யூர் பஜார் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருமாள் சன்னதி முன்பு 320 பால்குடங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து பூங்கரகம் முன்னே செல்ல பக்தர்கள் பால்குடங்களை தலைமேல் சுமந்தபடி திருவீதி உலா புறப்பட்டனர். மேளதாள வாத்தியங்கள் முழங்க பால்குடங்கள் தீப்பாஞ்சம்மன் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். விரதம் இருந்து ஊர்வலமாக எடுத்து வந்த பாலை பக்தர்கள் அவர்கள் கரங்களாலேயே அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் அடுத்த புக்கத்துறை கிராமத்தில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோவில். புதிதாக அமைக்கப்பட்ட இத்திருக்கோவில் கும்பாபிஷேகம் கடந்த 4ஆம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வந்த 48 நாட்கள் மண்டல பூஜை நிறைவையொட்டி புனித நீர் அடங்கிய கலசம் வைக்கப்பட்டு யாகம் வளர்க்கப்பட்டது. சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து கலசத்திற்கு தீபாராதனை காட்டி புனித நீர் கர்ப்பாலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் ஸ்ரீ துர்க்கையம்மனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு நடைபெற்றது. மேலும் அம்மனை சிறப்பாக அலங்கரித்து குங்குமார்ச்சனை நடத்தி மகா தீபாராதனை காண்பித்தனர். பக்தர்கள் இந்த மண்டல நிறைவு பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தென்கிழக்கு தெருவில் அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ முத்துமாரியம்மன். இங்கு கடந்த 17ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு நிகழ்வாக பக்தர்கள் விரதமிருந்து பால்குடங்களை தலைமேல் சுமந்தபடி ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர். பிறகு பக்தர்கள் கொண்டு வந்த பால் அம்மனின் திரிசூலம் மற்றும் பீடத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பல்வேறு அபிஷேகங்களை அடுத்து தீபாராதனை காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து இரவு வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் சிம்ம வாகனத்தில் உற்சவர் அம்மனை எழுந்தருளச் செய்து
வீதி உலா கண்டருளச் செய்தனர். அப்போது பக்தர்கள் பல்வேறு வகையான பூந்தட்டுகளை கைகளில் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். மேளதாள வாத்தியங்கள் முழங்க பூங்கரகமும் முன்னே செல்ல சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். மன்னார்குடி பாப்பார காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அம்மனுக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக மூலவர் பாப்பார காளியம்மனுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி பட்டாடை உடுத்தி சிறப்பாக அலங்காரம் செய்து வழிபாடு நடத்தினர். அதைத் தொடர்ந்து உற்சவர் அம்மனை ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து கோவிலின் முன் மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து பல்வேறு பூஜைகளை நடத்தி தீபாராதனை காண்பித்தனர். அதனைத் தொடர்ந்து 16 கரங்களிலும் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தியபடி ஸ்ரீ பாப்பார காளியம்மன் ராஜ அலங்கார சேவையில் திருவீதி உலா வந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் வழியெங்கும் அம்மனுக்கு தீபாரத்தி காட்டி வழிபட்டனர். நாமக்கல் மணப்பள்ளி பெருமாள் ஆலயத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம அர்ச்சனை சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளியில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயம். இங்கு ஆடி மாத விழாவை முன்னிட்டு மூலவருக்கு நாள்தோறும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டது. பிறகு துளசி தளத்தால் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் மற்றும் அர்ச்சனை நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் தாயார்கள் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளை ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் ஒருவந்தூர் பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் ஒருவந்தூர் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் மேளதாள வாத்தியம் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். மேலும் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு பஞ்சமுக ஆஞ்சநேயரின் அருள் பெற்றனர். காரைக்குடி முத்துமாரியம்மனுக்கு ஆடி மாதத்தை முன்னிட்டு பச்சை மஞ்சள் அபிஷேகம் செய்ய 69 அம்மியில் பச்சை மஞ்சள் அரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதில் கலந்து கொண்டு அம்மனுக்கு மஞ்சள் அரைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில். இங்கு ஆடி மாதத்தை முன்னிட்டு அம்மனுக்கு 500 கிலோ பச்சை மஞ்சள் கொண்டு அபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 69 அம்மிக்கல்லுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜைகள் செய்தனர். பிறகு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக பங்கேற்று 500 கிலோ மஞ்சளை அம்மிகளில் வைத்து அரைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கைலாசநாத சுவாமி ஆலயத்தில் 63 பெருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ளது அருள்மிகு தர்மசம்வர்தினி உடனமர் அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோவில். இங்கு 63 பெருவிழா சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முதல் நாள் பெருமிழலை குறும்பநாயனார் குரு பூஜை நடைபெற்றது. அப்போது விநாயகப் பெருமான் பெருமிழலை குறும்ப நாயனார் உட்பட 63 நாயன்மார்களுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடத்தினர். பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வில்வம் மற்றும் மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யப்பட்டது. அதன் பிறகு 63 நாயன்மார்களுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு 63 நாயன்மார்களின் அருள் பெற்றனர். நாமக்கல்லை அடுத்த நன்சை இடையாறு திருவேலீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குரு பூஜை நடத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த நன்சை இடையாற்றில் திருமணிமுத்தாற்றங்கரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ சுந்தரவல்லி அம்பிகா சமேத ஸ்ரீ வேலீஸ்வரர் சுயம்பு சிவாலயம். இந்த சிவ ஆலயம் பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான பீமனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக தலபுராணம். இங்கு ஆடி மாதத்தில் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி குரு பூஜை வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஸ்ரீ சுந்தரமூர்த்திக்கு பால், தேன், தயிர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 11 வகை வாசனை திரவிய பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் ஸ்ரீ சுந்தரமூர்த்திக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு உபச்சாரங்கள் செய்து மகாதீபாராதனை காட்டப்பட்டது. இந்த குரு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு திருவேலீஸ்வரரை வணங்கி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள்.
திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைபவமாக ஆடி சுவாதி நன்னாள் அன்று சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜை. வெள்ளை யானை முன் செல்ல ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கயிலாயம் செல்லும் நிகழ்வு. திருச்சி காவிரி ஓடத்துறை ஆற்றழகிய சிங்கர் திருக்கோவிலில் ஆடி மாத சுவாதி நட்சத்திர உற்சவம். வைபவமாக ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருமஞ்சனம். தமிழகத்தில் உள்ள பல்வேறு அம்மன் ஆலயங்களில் ஆடி மாதம் 2ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை. அதிகாலை முதலே ஆலயத்திற்கு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்த பக்தர்கள். தேனியில் உள்ள பழமை வாய்ந்த சிவகணேச கந்தப்பெருமான் திருக்கோவிலில் ஆஷாட நவராத்திரி பெருவிழா. விழா தொடர்ச்சியாக உன்மத்த பைரவர் மற்றும் மங்கள வாராகி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச